நடக்கிற நான் நிராகரிக்கப்படுறதும் என்னை சுற்றி நடக்கிற மற்றவர்களுக்கு ஏற்படுற நிராகரிப்புகளும் என்னது? விசா என்னை பயமுறுத்துகின்றது. ஓடினேன் ஓடினேன் அமெரிக்காவின் ஓரத்திற்கே ஓடினேன். சாப்பாடு போட்டு எனக்கு இது பண்ணாங்க. எனக்கு அவனுக்கு எந்த ரிலேஷனும் கிடையாது. முன்ன தெரியவே தெரியாது. அப்ப பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாழ்க்கை வந்து எப்படி நம்மளை கத்துக் கொடுக்குது, நண்பர்கள் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கிறாங்க, சிக்னிபிகண்டா இருக்காங்க. என்னோட உறவுகளோட பக்கத்துல ஒன்னா இருக்கலாம். ஆனா அமெரிக்கால அந்த வாய்ப்பு இல்ல. தமிழ் சமூகமா வந்து வலது கை கொடுக்கறத வந்து இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையிலேயே வளர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்து தான் மாறாது. கரெக்டுங்களா? சோ நம்ம வந்து மாற்றத்தை எடுத்துக்கணும். அதே சமயம் மாற்றம் வேணும்னா நம்மளும் நம்மளோட திங்கிங்கா மாத்திக்கணும். ரைட்? ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா சொன்னாரு, இந்தியர்களை பார்த்து படிப்பை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். எப்படி இந்தியர்கள் எப்படி படிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்க எல்லாம் கத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்மாதிரியா இருப்போம். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல நம்ம படிக்கும் போது வளரும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுல இருக்கும். தமிழ் வீட்டுல இருக்கும், நம்ம ஆங்கிலத்தை தேடி போவோம். ஒரு மனுஷன் சாப்பாட்டு உப்பு இல்லைன்னு சொன்னது ஒரு குத்தமா? இத சொன்னா எங்க அம்மா பெண் தென்றல் வந்துதான் மாமியார் கூட மாணவி வைக்கிறேன்னு சொல்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இப்ப நம்ம நிறைய சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே நம்ம அதை பத்தி பார்க்கணும். சோ நான் என்ன பத்தி நான் நிறைய யோசிப்பேன். நான் வந்து என்னோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி நிறைய யோசிப்பேன். அது வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் நிறைய யோசிப்பேன். அப்படி